பள்ளிக்காரனிலே தண்ணி வராத ஏரியாவில் எக்ஸாக்டாக மெயின் ரோட் வந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே வர மாதிரி நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட உங்களுக்காக ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சைட்டுக்கு வாசல்லே பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பெரிய கேட் தெரியுதுங்களா உங்களுக்கு? அது என்ன கேட்னா பள்ளிக்காரனை பீனியல் ஸ்கூல். ஃபஸ்ட்டு ஆண்டனி ஸ்கூல் வரும். ஆண்டனி ஸ்கூலுக்கு ஒரு 4 பில்டிங் தள்ளி பார்த்தா உங்களுக்கு பீனியல் ஸ்கூல் இருக்கும். பள்ளிக்காரனிலே நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்கூல் எதுன்னு பார்த்தா இந்த பீனியல் ஸ்கூல் தான். அதோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே நம்மளுக்கு ஒரு மினி ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 903 903 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. யூடிஎஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தா 570 570 யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருவாங்க. ஒரு கிரவுண்டில் 4 யூனிட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பீனியல் ஸ்கூலுக்கு வாசல்லே நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் யாருன்னா பள்ளிக்காரணை லொகேஷனில் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட மெயின் ரோட் வந்து ரொம்ப நியர்பை இருக்கா மாதிரி ஃப்ளட் வராத ஏரியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. இங்கே வந்து நீங்கள் டைனிங் ஹால் ஒரு 4 பேர் உட்காந்து டைனிங் பண்ணுற மாதிரி அது மாதிரி செட்டப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கிச்சன் பாருங்க, நல்ல ஒரு பெரிய கிச்சனாக தான் இருக்கு. கிச்சன் சின்னதாக இருக்கலாம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஸ்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரனிலே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ பள்ளிக்காரனிலே தண்ணி வராத ஏரியாவில் எக்ஸாக்டாக மெயின் ரோட் வந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே வர மாதிரி நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட உங்களுக்காக ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக பள்ளிக்காரணை லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பள்ளிக்காரணை குளம்னா எல்லாருக்குமே தெரியும், தெப்ப குளம்னா எல்லாருக்குமே தெரியும். தெப்ப குளத்துக்கு பக்கத்துலேயே போனால் ஆண்டனி ஸ்கூல்னா எல்லாருக்குமே தெரியும். பள்ளிக்காரணை மெயின் ரோட்லேயே தான் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? கரெக்டாக ஆண்டனி ஸ்கூல் ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரோடு உள்ளே இறங்கும். டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேடவாகத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் ரைட் எடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேளச்சேரிலேருந்து வர மாதிரி இருந்தால் ஆண்டனி ஸ்கூல் ஒட்டினா மாதிரி லெஃப்ட் உள்ள ரோடு போகும். சரிங்களா? எக்ஸாக்டாக பார்த்தா அந்த ரோடு லெஃப்ட் எடுத்தோடனே ஒரு 500 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சைட்டுக்கு வாசல்லே பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பெரிய கேட் தெரியுதுங்களா உங்களுக்கு? அது என்ன கேட்னா பள்ளிக்காரணை பீனியல் ஸ்கூல். ஃபஸ்ட்டு ஆண்டனி ஸ்கூல் வரும். ஆண்டனி ஸ்கூலுக்கு ஒரு 4 பில்டிங் தள்ளி பார்த்தா உங்களுக்கு பீனியல் ஸ்கூல் இருக்கும். பள்ளிக்காரனிலே நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்கூல் எதுன்னு பார்த்தா இந்த பீனியல் ஸ்கூல் தான். எக்ஸாக்டாக அந்த ஸ்கூலுக்கு வாசல்லே தான் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வராதுங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் சொந்தங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது மட்டும் தான் சொல்கிறேன். தண்ணி வரும்னா கண்டிப்பாக இங்கே தண்ணி வரும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 2015 ஃப்ளட் வந்தது பார்த்தீங்களா? அப்போ கூட இங்கே வந்து ஃப்ளட் அஃபெக்ட் ஆகலை. அது மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இன்னொரு வாட்டி ஏரியாவெல்லாம் பார்த்துருங்களேன். ஏரியாலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ எப்போவுமே பார்த்தா அந்த ஏரியா எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அதுமாதிரி நம்மளுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. கீழே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துட்டாங்க. மெயின் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 15 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். சரிங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய விட்டுருக்காங்க. சப்போஸ் ஃபியூச்சரில் இன்னொரு 35 இயர்ஸ் கழிச்சு டெமாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிரவுண்டில் இப்போ 4 வீடு தான் கட்டியிருக்காங்க. சரிங்களா? ஒரு பிளாக்குக்கு 4 வீடு தான். ஆனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டும் போது ஒரு கிரவுண்டில் 8 வீட்டில் 10 வீடே உங்களுக்கு தாராளமாக கட்டலாம். ஏன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்து வாங்குகிற மணி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்போவுமே சொல்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவில் 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளவே மதுரையில் எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வெளியிலே பாருங்கள், இந்த வேப்ப மரம்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ஒரு வைபாக இருக்குங்க நம்மளுக்கு. சரிங்களா? வாங்க அப்படி உள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ். கார் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் கார் பார்க்கிங் தான் வரும். சரிங்களா? நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜே பிளாக்ல இருக்குங்க. அது மாதிரி ப்ரௌன் வாட்டரும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படியே வாங்க போயிடலாம். அது மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி ஒரு பக்கா கண்டிஷனில் தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா? இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கிரிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக்குக்கு 4 வீடு தான் வரும். சரிங்களா? அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபேஸ் EB லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மஸ்கிட்டோ நெட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹுட்டன் டோர் வந்துருங்க. அப்படியே உள்ளே வாங்களேன். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே நம்மளுக்கு ஒரு மினி ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 903
903 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 570 570 யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருவாங்க. ஒரு கிரவுண்ட்ல 4 யூனிட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பீனியல் ஸ்கூலுக்கு வாசல்லே நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா பள்ளிக்கரணை லொகேஷன்ல நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப நியர்பை இருக்கா மாதிரி ஃபிளட் வராத ஏரியால ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ உள்ள என்ட்ரு ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரேக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு மினி ஹால் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நீங்க எதனா வேஸ்டேஜ் போடுற மாதிரி மேலே நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அந்த இன்வெர்டர் செட்டப் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாவே இருக்கு. ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்து நீங்க டைனிங் ஹால் ஒரு 4 பேர் உட்காந்து டைனிங் பண்ற மாதிரி அது மாதிரி செட்டப் கூட நீங்க பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க டைனிங் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ற மாதிரி இருந்தா. ஸோ இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் செட் பண்ற மாதிரி அதுக்கான செட்டப் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கு. மேல பார்த்தா அந்த சர்ஃபெக்ஸ்ல அது வைக்கிற மாதிரி அதுக்கான ரேக்ஸ் எல்லாமே இருக்கு சரிங்களா. ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தா கிச்சன் தாங்க. கிச்சன் பாருங்க நல்ல ஒரு பெரிய கிச்சனாக தான் இருக்கு. கிச்சன் சின்னதாக இருக்கலாம் சொல்ல முடியாது. நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஷு கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க சரிங்களா. மேலேயும் பாருங்க ஃபுல்லா நம்மளுக்கு பிவிசில கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு சிம்னி பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த சால்ட் கண்டென்ட்லாம் இருக்காது. நீங்க வந்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. அது மாதிரி நம்மளுக்கு கார்பரேஷன் வாட்டர் நம்மளுக்கு வருதுங்க. ஏன்னா பள்ளிக்கரணை லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் கேட்கறது ஹரி ட்ரைனேஜ் இருக்கா கார்பரேஷன் வாட்டர் வருதா இது ரெண்டு தான் கேட்குறீங்க. கண்டிப்பா இந்த லொகேஷன்ல ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சரிங்களா. அப்படியே வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவே இருக்குங்க. ரொம்ப ஓல்ட்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு. பேரியர் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் செட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா அந்த டைல் ஃபினிஷிங் பார்த்தா ஒரு 5 ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு வாஷ் பேஷன் ஷவர் பாயிண்ட் டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் பாருங்களேன் 12x12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த கபோர்ட்ல இருந்து இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம வீட்டுல ஏதாவது பீரோ இருக்கு அதெல்லாம் நீங்க வைக்கிற மாதிரி இருந்தா இந்த ஸ்பேஸ்ல நீங்க தாராளமா உள்ளே செட்டப் பண்ணிக்கலாம். அந்த பெட்ரூம் சைஸ்ல நம்மளுக்கு கொஞ்சம் அடி வாங்காம இருக்கும். 12x12 சைஸ் பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிடும். வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்களேன் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக தான் இருக்கும். உங்களுக்கு விஷ்வலா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 ரெஸ்ட் ரூம்லயும் வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. அப்படியே இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. அப்படியே வாங்க இந்த பெட்ரூமை பாருங்க. நம்மளுக்கு பெரிய பெட்ரூமா தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நம்மளுக்கு 11/10ல இந்த பெட்ரூம் சைஸ் வந்துடும் சரிங்களா. இந்த பெட்ரூம்லயும் நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இங்க ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஏசியும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூமா தாங்க இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லொகேஷன் உங்களுக்கு வேற மாதிரி லொகேஷன். கண்டிப்பா இப்ப நான் பிரைஸ் சொல்ல போறேன் பாத்தீங்களா. இந்த பிரைஸ்க்கு இது மாதிரியான ஒரு லொகேஷன்ல தண்ணி வராத இவ்வளவு யூடிஎஸ் வேல்யூவோட எங்கேயுமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்காதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 39,50,000 39,50,000 நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காது. ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் தான் இருக்கும். நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் பேங்க் லோனும் உங்களுக்கு நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. இன்னொரு வாட்டி உங்களுக்கு லொகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை தெப்பக்குளம் அதுக்கு அப்படியே பேக் சைட்ல பீனியல் ஸ்கூலுக்கு வாசல்லையே இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொகேட்டா இருக்கு. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க அடுத்தடுத்து பார்க்கணும்னா நம்ம சஸ்கோல் ஃபேமிலியில் ஒருத்தராயிடுங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி உங்க வீடை தேடி நாங்க சேர்க்கிறோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.